ஏன் மயில நீயும் கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தல? ஆமா போயிட்டு இருந்தேன். ஆமா அது என்ன வேலை? நான் டீச்சரா வேலை பார்த்தேன். ஏய் அதுக்கப்புறமா நீ எதோ வேலைக்கு போனியே அதையும் சொல்லு. ஆமா ஆமா அது ஆஃபீஸ் வேலை. அப்புறம் ஏன் நீ நின்னுட்ட? அது மேனேஜர் சரியில்லை, ரொம்ப டார்ச்சர் பண்ணாரு அதான். இல்ல மயில நீ வேலைக்கு போயிருக்கணும். வேலைக்கு போனாலே கெத்து தான், கையில 4 காசு இருக்கும், போதும் போதுங்கிற அளவுக்கு மரியாதை வேற கிடைக்கும். அதுவும் வீட்டுல எந்த வேலையும் செய்ய வேண்டாம், கையை நீட்டினாலே கையில காஃபி முதல் கொண்டு எல்லாமே கிடைக்கும். இப்போ மீனாவே எடுத்துக்கோ. ஏன் காலையில எழுந்ததும் குடுகுடுன்னு ஆஃபீஸ்க்கு போயிடுவா, சாயங்காலம் வந்ததும் காலை நீட்டி உட்காந்துட்டு இருப்பா. பேசாம நீயும் வேலைக்கு போய்க்கலாம் மயிலு. அப்பதான் ஆஃபீஸ் போய் சும்மா இருக்கலாம், வீட்லயும் சும்மா இருக்கலாம். ஆஃபீஸ்க்கு போறவங்களாம் சும்மா இருக்காங்கன்னு உங்களுக்கு யாரு சுகன்யா சொன்னது? நான் தான் பாக்குறேனே மீனா. காலையில போட்டுட்டு போற பவுடர் கூட கலையாம சாயங்காலம் அப்படியே வராங்களே. ஓ அதை வச்சுதான் சொல்றியா? இங்க இருந்து ஆஃபீஸ்க்கு போய் மேனேஜர் எல்லாக்கிட்டும் திட்டு வாங்கி முதுகு வடையே வேலை பார்க்குறேன். அந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும். எனக்கு அது இவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்கு. என்னப்பா ஆச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, அப்பா கீழே விழுந்துட்டாரு. எங்கடா எப்போ? அது நம்ம கடை பின்னாடி தான்க்கா, படிக்கட்டை கழுவி விட்டுருந்தாங்க, அது தெரியாம மச்சான் காலை வச்சிட்டாரு. எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தீங்களா? பார்த்தாச்சு கதிரு, அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பா நீங்கள் வாங்கப்பா, ரூமில் ரெஸ்ட் எடுங்க. சம்மந்தி நல்லா இருக்கீங்களா? என்ன மாப்பிள்ள வேலைலாம் உங்களுக்கு எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கு மாமா. என்னப்பா நீங்கள் வரேன்னு ஒரு ஃபோன் கூட பண்ணல? அது ஒன்றும் இல்லை மீனா, நம்ம குலதெய்வ கோயிலில் பொங்கல் வைக்கிறோம், அதுக்கு உங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தோம். கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் வந்துடுறோம் சம்மந்தி. மாப்பிளைக்கு வேலை கிடைச்சதுக்கும் சேர்த்து தான் பொங்கல் வைக்கிறோம். சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுக்கு சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க உங்கள் அம்மா அப்பா. என்ன மீனா? அது ஒன்றும் இல்லை, அவங்க எப்போவுமே லேட்டாக தான் சாப்பிடுவாங்க. ஓ அதனால தான் வேணான்னு சொல்கிறாங்களா? இல்லைனா நம்ம வீட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ? அவங்க தகுதிக்கு செட் ஆகாத இடத்துலலாம் சாப்பிட மாட்டாங்கன்னு நான் நினச்சிட்டேன். ஏன்னா உங்கள் அம்மா அப்பா நல்ல வசதியானவங்கல்ல. இனிமேல் இந்த மாதிரி மட்டமாக யோசிக்காதீங்க. நீங்கள் உங்கள் மளிகை கடை பிஸ்னஸ்லேருந்து 10 லட்ச ரூபாய் எடுத்து கொடுத்ததுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சம்பந்தி. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, மாப்பிள்ளை எல்லாத்தையும் சம்பாதிச்சு திருப்பி கொடுத்துருவாரு உங்களுக்கு. அண்ணன் ஏன் யோசிக்க போகிறாங்க? யோசிக்கிறதுக்கு அண்ணனா பணம் கொடுத்தாங்க, மீனா தானே அந்த 10 லட்ச ரூபாவை கொடுத்தாங்க. உங்களுக்கு அது தெரியாதா? என்ன மீனா, உங்கள் அம்மா அப்பா கிட்ட நீ இதை சொல்லவே இல்லையா?